உமா, என்னங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கிற? என்ன பண்றேன்னா, நான் ஆசையா வச்ச மருதாணி செடி பூச்சி விழுந்துட்டே இருக்குது. அதுக்கு மஞ்சத்தூள் கொட்டிக்கிட்டு இருக்கிற. வேப்பெண்ணெய் தெளிச்சோம், அது தெளிச்சு என்னமோ அப்படியே கருப்பு கருப்பா போகுது. ஆமா, அன்னைக்கு அதுவும் ஒரு செடி தெளிச்சோம், அல்ல இலையாலும் கருப்பா போகுது. அதனால மஞ்சத்தூளாவது போடலான்னு பாருங்க. மருதாணி செடிக்கு மஞ்சத்தூள் போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. சரி, அத கிருமி ஆசினி சொல்றாங்களே, மஞ்சத்தூள் போட்டா செடி செத்து போயிரு போகுது. சேர்த்தாலும் சரி, இருந்தாலும் சரி, அத பூச்சி நிறைய இருக்குதுங்க. என்னங்க பண்றது? கருப்பு கருப்பா பூச்சி இருக்குது மருதாணி செடியில. அதுக்கோசரம் மஞ்சத்தூள் கொட்டிட்டு இருக்கிறாங்க. அதனால மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். எங்க பாருங்க, கற்பூர வேலத்தலை இது ரெண்டு ஒட்டுக்காதான் வச்சோம். அதுல எல்லாம் பூச்சி விழுவுறது இல்ல. அதெல்லாம் பூச்சி விழுவுறது இல்ல. இதுலயும் பூச்சி விழுவுறது இல்ல. நல்லாதான் இருக்குது. இதெல்லாம் வெட்டி எறியணும். பூதல் வந்து வெட்டி எறியணும். இதுல பூ இருக்கிறதுனால இதை வெட்டலங்க. இந்த பூ இருக்கும் போது இதெல்லாம் வெட்டக்கூடாது, அதனால அப்படி விட்டாச்சு. இந்த பூவுல கட் பண்ண வாட்டி இந்த செடி எல்லாம் பராமரிப்பு பண்ணணும். இந்த மருதாணி செடி தாங்க எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல. இங்க வா, இங்க பாருங்க. கருப்பு கருப்பா இருக்குதாம்மா. கருப்பு கருப்பா இப்படி பூச்சி விழுந்துருக்குது. நிறைய இருக்குதுங்க, செடி ஃபுல்லுமே இருக்குது மருதாணி செடியில. அதனால எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல. மஞ்சத்தூள் போட்டுக்கிறாங்க, அடுத்தது குங்குமம் வச்சு பொட்டு வச்சு பூ வச்சிருவாங்க. சாமியா உருவாக்கி எல்லாம்னு பாக்குறேன். பூச்சி சாவுது, நீ போட்டு மஞ்சத்தூளுக்கு பூச்சி சாவுது இல்லையா? செடி செத்து போயிரும் பாட்டுருக்கு. போதும் மஞ்சத்தூள் கொட்டின வரைக்கும். அப்படி இந்த மாதிரி கருப்பு கருப்பா இருக்கிறது என்னங்க பண்றது? உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, நான் போய் துணி காய வைக்கிறேன். டைம் ஆகுது. சரிங்க. சரி உறவுகளே, பாய் உறவுகளே.